நான் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை என்று குறிப்பிட்டதற்கான ஒரு காரணம் உண்டு. நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன். அந்த ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அரிட்டாபட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். அதற்கு பிறகு 16,000 கோடி இந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் கோஆப்டெக்ஸ். என்னை தாங்கி கொண்ட இடம்தான் அந்த கோஆப்டெக்ஸ். ஒரு விவசாயி என்ன செய்வான் தெரியுமா? அவன் மண்ணை பார்ப்பான், காய்ந்து போயிருக்கிறது என்று விண்ணை பார்ப்பான். மண்ணை பார்ப்பான், விண்ணை பார்ப்பான், தன்னை பார்க்க மாட்டான். விவசாயினுடைய பிள்ளையாகிய நானும் கூட தன்னை பார்க்க மாட்டேன். என் தமிழ்நாட்டையும் என் தமிழ்நாட்டு மக்களையும் தான் நான் பார்த்தேன். நான் 2013 இறுதியிலே 14 தொடங்குகிற பொழுது அந்த லாபத்தை பார்த்தபோது கேட்டேன், 80 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இது காரும். என்றைக்காவது நெசவாளர்களுக்கு இந்த கோஆப்டெக்ஸில் இருந்து ஊக்கத்தொகை போனஸ் கொடுத்தீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் முதன்முறையாக இந்த 2 கோடியில் 1 கோடியை என் நாட்டினுடைய எளிய நெசவாளிகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன். மாதம் 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நெசவாளிகள் எம்முடைய போனஸை 8000, 10,000, 12,000 என்று வாங்கினார்கள். அது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கே கோடி ரூபாய் கிடைத்ததை போல எனக்கு மகிழ்ச்சி. 4000 கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது வேறு. இந்த மானம் காத்த இந்த நெசவாளிகள், வானம் பார்த்த விவசாயியும் மானம் காத்த நெசவாயும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன். இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே நொறுங்கி போனேன். நான் கலங்கினேன். அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை. 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள். அரசியலிலே அது ஒரு சாக்கடை என்கிறார்களே என்று நான் கேட்கிற பொழுது நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இறங்கி சுத்தம் செய்யலாம், ஆனால் சாக்கடையில் மூழ்கி ஒரு காலம் சுத்தம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.